الحمد لله. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وحرمنا عليه المراضع من قبل فقالت هل أدلكم على أهل بيتي يكفلونه لكم وهم له ناصحون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் அருளினால் அல் முக்தாராத், அதாவது முக்தாராத்துடைய பாடங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அதன் வரிசையிலே 4 பாடங்களை முடித்து 5வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். நாம் மேலே சொன்னதை போன்று இப்பொழுது கிதாபுடைய ஆசிரியர் குர்ஆனுடைய ஆயத்துகளை கொண்டு வந்து அதில் அமைந்திருக்கக்கூடிய இலக்கிய நயம், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆரம்பமாக, ஏனென்றால் பொதுவாக சொல்லப்படுவதை போன்று அல்லாஹுடைய கலாமை விட வேறு ஒரு சிறந்த இலக்கியம் என்பது கிடையவே கிடையாது. எனவே அல்லாஹுடைய கலாம் அவ்வளவு இலக்கிய நயமும் எல்லா அம்சங்களும் பொருந்திய வசனங்களாக இருக்கிறது. எனவேதான் அதை கிதாபுடைய ஆசிரியர் முன்னுதாரணமாக கொண்டு வந்து நமக்கு அழகான முறையிலே அதற்குரிய ஆயத்துகளை எடுத்துச் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் 5ஆம் பாடத்தில் நுழைவதற்கு முன்பாக இந்த பாடங்களை பார்ப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய, நமக்கு பெரும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ரகீப் நிறுவனத்தை, இது பெரும் நன்மை தரும் காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த நன்மையில் நாம் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அதாவது இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். இதற்குரிய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த நற்செயலுக்காக வேண்டி நாம் நம்மால் முடிந்த பங்களிப்புகளை நிச்சயமாக தர வேண்டும். அதுதான் ஒரு தீனுடைய காரியத்திற்கு நாம் செய்யக்கூடிய பெரும் உதவியாக, பெரும் நன்மைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நம்முடைய உடலாலும் நம்முடைய துவாவினாலும் நம்முடைய ஒவ்வொரு ஒத்துழைப்பையும் தர வேண்டும். அதேபோல் யார் தங்களுடைய பொருளினால் நன்கொடை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அதன் மூலம் பெரும் பெரும் நன்மைகளை, அல்லாஹுடைய திருப்தியை அடைய வேண்டும் என்று நாடுகின்றீர்களோ, அவர்கள் இந்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே உங்களுடைய நன்கொடைகளை செலுத்தி அல்லாஹுடைய அருளை, திருப்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். அதேபோல் கியூஆர் ஸ்கேனர் அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமும் தங்களுடைய நன்கொடைகளை செலுத்தி நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியங்களை தொடர்ந்து தந்து கொண்டே இருப்பானாக. வாருங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோம். நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாடம் சையதுனா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த விஷயங்களைத்தான் நாம் பார்க்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சென்ற வாரத்திலேயும் ஹதரத் மூசா அலைஹி ஸலாம் அவர்களுடைய அந்த ஆரம்ப காலகட்டம் சொல்லும் பொழுது, தாயினுடைய மடியிலிருந்து ஃபிரௌனுடைய அரண்மனை வரைக்கும் அவர்கள் எவ்வாறு கொண்டு செல்லப்பட்டார்கள், அல்லாஹு தாலா எவ்வாறு அவர்களை அழைத்து சென்றான் என்ற விஷயத்தை சொல்லப்பட்டது. இப்பொழுது இங்கு பார்ட் 2, அதே மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த ஆயத்துகள் வரிசையிலேயே நாம் 2வது பாகத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இதிலே நாம் சொல்லக்கூடிய விஷயம், இதிலே சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பால்குடியிலிருந்து பயந்து ஓடுதல் வரை, இப்ப அவர்களை அரண்மனை வரைக்கும் கொண்டு சென்று விட்டப்பட்டது. அங்கு கொல்லப்படுவது என்பது ஆசியா அம்மையார், அதாவது அந்த ஃபிரௌனுடைய மனைவியினால் தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது. அந்த குழந்தை அங்கு வளர்க்கப்படக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. முதலாவது குழந்தைக்கு தேவையானது என்ன? அவர்களுக்கு அந்த குழந்தைக்குரிய உணவு, பால்குடி அவசியமாக இருக்கிறது. அதற்காக வேண்டி அந்த ஃபிரௌனுடைய அரண்மனையிலே முழுமையான முயற்சி செய்யப்படுகிறது. ஆனால் அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன? நிச்சயமாக நாம் என்ன செய்வோம், அவர்களை உங்களுக்கு மீட்டி தருவோம் என்று சொன்னார். அப்போ உங்கள்கிட்ட தான் வந்து பால் குடிக்கும் என்று, அந்த பால் குடிக்கும் என்பதை அல்லாஹு தாலா உறுதிப்படுத்தி விட்டார். அதுதான் முதல்ல நீங்க பால் கொடுங்க குழந்தைக்கு. இல்லைன்னு சொன்னா கடல்ல போடுங்க, நாம உங்களுக்கு அதன் பக்கம் உங்களுக்கு அந்த குழந்தையை உங்கள் பக்கம் மீட்டி தருவோம் என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப அதே மாதிரி என்ன செய்யலாம்,
பல பால்குடி தாய்மார்கள், செவிலி தாய்மார்கள் வருகிறார்கள், பால் குடிப்பாட்ட முயற்சி செய்கிறார்கள். அந்த குழந்தை அந்த தாயினுடைய உணவை அருந்த மறுக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதையெல்லாம் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? வெளியிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி, அவளுடைய தாயினால் அனுப்பி வைக்கப்பட்ட சகோதரி அந்த பெட்டி செல்லக்கூடிய பாதையிலே பின்தொடர்ந்து அரண்மனை அடைந்து விட்டார். ஆனா அந்த பெண்மணி செல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறதே, யாருக்கும் தெரியாதவாறு தான் செல்கிறார். உள்ளே சென்றவுடன் பார்க்கிறாள், அங்கு பால் குடிப்பாட்டுவதற்காக வேண்டிய செவிலித்தாய்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். குழந்தை அழுது கொண்டே இருக்கின்றது. நாளுக்கு நாள் குழந்தையின் அழுகை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தொண்டையினுடைய அந்த சப்தமே வற்றிவிட்டது. அந்த குழந்தை இறந்து விடுமோ என்ற நிலை ஏற்படக்கூடிய அளவிற்கு அந்த குழந்தையின் அழுகையும் துடிப்பும் அதனுடைய நிலையும் நாளுக்கு நாள் பலகீனமாகிக் கொண்டே சென்றது. அரண்மனையில் உள்ள அனைவருக்கும் மிக பெரும் வருத்தத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தியது. அரண்மனையே துயரத்தில் ஆழ்ந்து விட்டது. ஏனென்றால் அரண்மனையுடைய அரசி, அவள் பிடித்த குழந்தை, அவள் எடுத்து வைத்த தனக்கு பயனளிக்கும், தனக்கு மகனாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று தேர்ந்தெடுத்த குழந்தை அல்லவா? அதன் நிலை நாளுக்கு நாள் பலகீனமாகிக் கொண்டே சென்றால் யார்தான் வருத்தப்படாமல் இருப்பாள்? இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையிலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி நெருங்குகிறார்கள். நெருங்கி சொன்னார்கள், இது போன்று இந்த குழந்தையை பால் குடிக்கிற மாதிரி இந்த குழந்தையை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளும்படியாக ஒரு குடும்பத்தார் இருக்கிறார்கள். அந்த பெண்மணியை அழைத்து வந்தால் அந்த பெண்ணால் இந்த குழந்தைக்கு பால் குடிப்பாட்டவும் முடியும், அதே போல் நல்ல முறையிலே அந்த குழந்தையை கவனித்தும் கொள்வாள் என்று சொன்னவுடன் எல்லோரும் அதற்குத்தானே ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, இவ்வளவு ட்ரை பண்ணிட்டோம், அந்த தாயாரையும் அழைத்து வா என்று சொன்னவுடன் கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்து பார்த்தா அந்த குழந்தை தானாக இந்த தாயிடமிருந்து பால் குடிக்கிறது. இதை பார்த்தவுடன் மிகுந்த சந்தோஷம் எல்லோருக்கும். அப்ப அந்த தாயிட்ட என்ன செய்றாங்க, நீ பால் குடிப்பாட்டி விட்டு அந்த காலம் 2 வருடமா, அதற்குரிய காலத்தை முடித்து விட்டு வா என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். இதுவெல்லாம் அல்லாஹு தாலாவுடைய வாக்குறுதி. அந்த பெண் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அல்லாஹு தாலா தன்னுடைய வாக்குறுதியை தெளிவான முறையில் நிறைவேற்றியதை நாம் இங்கு பார்க்கிறோம். அதற்கு பிறகு அந்த குழந்தை வளருது, அதுல சில காலங்கள் கழியுது. அதுல என்ன ஒரு சில சம்பவங்கள் நடைபெறுகிறது. என்னன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கின்றார்கள், ஒரு பக்கம் கிபித்தி கூட்டத்தார்கள், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அநீதி இழைக்கப்படக்கூடிய நிலையிலே ஃபிரௌனுடைய கிபித்தி, அதாவது பனி இஸ்ரவேலுடைய கூட்டத்தார் தன்னுடைய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் அநீதி இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற சூழ்நிலை நாளுக்கு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணுக்குள் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே தான் இரு நபர் சண்டையிடுகிறார். ஒருவன் கிபித்தி என்று சொல்லப்படக்கூடிய ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை சார்ந்தவன், மற்றொருவன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாரை சார்ந்தவன். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவன் உதவிக்கு அழைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிபித்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தானை ஒரு அடி அடிக்கிறாள், உடனே அவன் இறந்துடுறான், செத்துறான். இப்ப 2வது நாள் அதே மாதிரி என்னது, இந்த விஷயம் பொதுவா அரண்மனைக்கு பரவுது. நம்முடைய ஆளுடன் கொலை செய்யப்பட்டுட்டான், கொலை செஞ்சது யாருன்னு தெரியல, தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா யாருக்கு தெரியும்? அந்த ஒரு நபர், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பனி இஸ்ரவேலுடைய அந்த ஒரு நபருக்கு மட்டும்தான் யார் கொலை செய்தார் என்பது தெரியும். கொஞ்சம் அதே மாதிரி மறுநாள் இதே நிலையில் கழியும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி போறாங்க. அதே போல அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தை சார்ந்த அந்த மனிதன், அதே மனிதன் இன்னொரு கிபித்தியனுடன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை உதவிக்கு அழைச்சவன மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நாளுக்கு நாள் உனக்கு இதே வேலைதானா என்று சொல்லிக்கொண்டே நெருங்கினார்கள். அவன் நினைத்தான் நம்மை அடித்து காலி பண்ணி விடுவார் என்ற அச்சத்திலே சப்தமிட்டு கூச்சலிட ஆரம்பித்து விட்டான். நீங்க தான் என்ன செஞ்சீங்க, நேற்று கொலை செஞ்சீங்க, அந்த மாதிரி இன்னைக்கு என்ன கொலை செய்ய பாக்குறீங்களா, பூமியில் எல்லாத்தையும் அடைக்கால் நினைக்கிறீங்களாங்கிற ஒரு வார்த்தையை விட்ட உடனே கூட இருந்த கிபித்தியன் ஓடியே போயிட்டான். போய் அங்க போய் தகவலை எத்தி வச்சுட்டான். இப்ப ஃபிரௌனுக்கு தெரிஞ்சிடுச்சு கொலை செய்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் என்பதாக. அப்போ ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி அவரை எதையாவது லாக் பண்ணணும், அவங்கள ஏதாவது பழி வாங்கணும் என்று முயற்சி செய்யக்கூடிய நேரத்திலே தான் அந்த ஃபிரௌனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ஃபிரௌனுடைய அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு முஃமின், அதாவது எத்துமு ஈமானஹு, ஈமானை மறைத்து வைத்துக் கொண்ட நம்ம நபர் ஓடி வந்து சொல்றாரு, நீங்க இடத்த காலி பண்ணிருங்க, உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி நடக்குதுன்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து ஓடுகிறார்கள். எங்க ஹாயிஃபை யதரக்கப், அதாவது பயந்த நிலையில என்ன செய்றாங்க, மிஸ்ரை விட்டு நேராக கிளம்பி மதீனை நோக்கி, ஏதோ ஒரு வரக்கூடிய வழியை நோக்கி போறாங்க. அல்லாஹ் தஆலா மதீனால கூட சேர்த்தான். அதுதான் பால்குடியிலிருந்து பயந்து ஓடுதல் வரை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நிலைகளை இங்கு வரக்கூடிய ஆயத்துகளிலே இன்ஷா அல்லாஹ் நாம் காண இருக்கிறோம். வாருங்கள் ஆயத்துகளை பார்ப்போம். அதில் வரக்கூடிய விளக்கங்களை, அதில் உள்ள அர்த்தங்களை தெளிவாக புரிந்து கொள்வோம்.
அதில் அடங்கியிருக்கக்கூடிய பலாகத் ஃபசாஹத் என்னவென்பதையும் நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹு தலா அதற்குரிய விளக்கத்தை நமக்கு தந்தருவானாக. வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் செல்வோம், பாடத்தை விளங்கிக் கொள்வோம். அல்லாஹு தலா விளங்கக்கூடிய தௌஃபிக்கை தந்தருவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وحرمنا عليه المراضع من قبل فقالت هل أدلكم على أهل بيت يكفلونه لكم وهم له ناصحون. இன்னும் நாம் ஹராமாக்கி விட்டோம் அலைஹி அவரின் மீது, ஹஜ்ரத் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் மீது, அல் மராதியா பால் குடிப்பாட்டக்கூடிய செவிலித்தாய்மார்களை ஹராமாக்கி விட்டோம், மின் கபுல் இதற்கு முன்னதாக. மராதியா என்பது முர்தியா என்பதனுடைய பன்மை மராதியா. ஹர்ரம்னா என்றால் மனா தடுத்து விட்டோம் என்பதாகவும் சொல்லலாம். ஃபகாலத் ஹல் அதுல்லுக்கும், அவருடைய சகோதரி அந்த பெண்மணி கூறினார்கள், ஹல் அதுல்லுக்கும் உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, அலா அஹ்லி பைத்தின், அதாவது அலா அஹ்லி பைத்தி யக்ஃபுலூனஹு லக்கும் உங்களுக்காக வேண்டி இவரை பூங்கிறதமில் மூசா அலை இஸ்லாம் அவர்களை பொறுப்பேற்கக்கூடிய சில, அதாவது அந்த வீட்டுவாசிகளை குடும்பத்தார்கள் மீது உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா. வஹும் லஹு நாசிஹூன், அவர்கள் ஹஜ்ரத் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு நலவை நாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த பெண்மணி கேட்கிறாங்க. இந்த இடத்துல மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அங்கு மிதந்து சென்றதற்கு பிறகு அவர்களை ஃபிரௌனுடைய அந்த படை ஃபிரௌனுடைய அந்த வீட்டிற்கு அரண்மனைக்கு கொண்டு சென்ற பிறகு அந்த குழந்தைக்கு பாலூட்டுவதற்காக வேண்டி பல செவிலித்தாய்மார்களை அழைத்து வந்து முயன்றிருக்கிறார்கள். ஆனால் எந்த செவிலித்தாயுடைய அந்த மார்பகத்திலும் பால் குடிக்க அந்த குழந்தை தயாராகவில்லை. அதனாலதான் அல்லாஹ் சொன்னாம் தடுத்து விட்டோம் என்பதாக அல்லாஹ் சொன்னான். இலா உம்மிஹி, இன்னும் நாம் அவரை திருப்பி விட்டோம். இன்னாராத்து என்பதாக அல்லாஹ் சென்ற ஆயத்துல சொல்லியிருந்தான். நாம் நிச்சயமாக அவரை திருப்பி விடுவோம் என்பதாக இலைக்கு உங்களின் பக்கம் அதுங்க அல்லாஹ் நிறைவேற்றிட்டான். நாம் மூசா அலை இஸ்லாம் அவர்களை திருப்பி விட்டோம், இலா உம்மிஹி அவருடைய, அதாவது மூசா அலை இஸ்லாமுடைய தாயின் பக்கமே திருப்பி விட்டோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். கை தகர்ற ஐனுஹா, மூசா அலை இஸ்லாமுடைய தாயாரின் கண்கள் குளிர்ச்சி அடைவதற்காக வேண்டி, வலா தஹ்சன இன்னும் கவலை அடையாமல் இருப்பதற்காக வேண்டி. அல்லாஹ் தஹாஃபி வலா தஹ்சனி என்று சொன்னாங்களா, இன்னும் அவர்கள் கவலை அடையாமல் இருப்பதற்காக வேண்டியும். வலி தஅலம இன்னும் அந்த பெண்மணி மூசா அலை இஸ்லாமுடைய தாய் அறிந்து கொள்வதற்காக, அன்ன வஅதல்லாஹி ஹக்குன் நிச்சயமாக அல்லாஹுடைய வாக்குறுதியானது உண்மையானதாக சத்தியமானதாக இருக்கிறது. வலாக்கின்ன என்றாலும் அக்ஸரஹும் அதிகமான மக்கள், அவர்களில் அதிகமானவர்கள் என்றால் மக்களில் அதிகமானோர், லா யஅலமூன் அதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இது சந்தேகப்படுறாங்க, இன்னும் எனது அல்லாஹ்வுடைய அந்த விஷயங்களின் மீது உறுதி இல்லாமல் இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹு தாலா இந்த ஆயத்துல சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்காக வேண்டி, அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்காக வேண்டி எல்லாம் என்ன செஞ்சுட்டான், அவங்க சந்தோஷப்படுறதுக்காக வாக்குறுதி கொடுத்ததை போன்று மூசா அலை இஸ்லாம் அவர்களோட என்ன செஞ்சுட்டான், மூசா அலை இஸ்லாத்தை அவர்களை திருப்பிட்டான். இந்த இடத்துல நீங்க கவலைப்படாதீங்க பிரிஞ்சிட்டோமேங்கிற விஷயம், இந்த பிரிவை எண்ணி அந்த பெண்மணி கவலைப்படாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துட்டான். இன்னும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அதே மாதிரி ஃபிரௌனுடைய அந்த ஷர்ரை விட்டு தீங்கி விட்டு பாதுகாப்போம் என்று சொன்னான் அல்லவா, அதை அல்லாஹு தஆலா இங்கு நிறைவேற்றி காண்பித்தான் என்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம். வலம்மா பலக அஷுத்தஹு வஸ்தவா ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா வகதாலிக நஜிஸில் முஹ்சினீன். வலம்மா பலக என்றால் அவர்கள் வாலிபத்தை அடைந்த போது, பலக அசுத்தஹு என்றால் வாலிபத்தின் முழுமையை அடைந்த போது, வஸ்தவா இன்னும் அறிவுத்தன்மையும் பரிபூர்ணமான போது, ஆத்தைனாகு நாம் அவருக்கு வழங்கினோம்,
ஹூங்கிற லமீர் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு போது. ஹுக்மன், ஹுக்மன் என்றால் ஹிக்மத்தன், ஞானங்களை, நுணுக்கங்களை. இல்மன், இல்மன் என்றால் ஃபிக்ஹ், தீனுடைய விளக்கங்களை கொடுத்தோம். அப்ப இந்த இடத்துல அசுத்தஹு, பலகா அசுத்தஹு அப்படின்னா வாலிபத்தை பரிபூர்ணம் அடைதல். என்ன சொல்றாங்க? 30 வயதை பரிபூர்ணம் அடைந்து விடுதல். வஸ்தவா என்று சொல்றது 40 வயதை அடைதல். அதாவது அவருடைய அறிவு முக்கம்மலாவது, அந்த பக்குவத்தன்மை என்பது அவருடைய முழுமையாக ஏற்படுதல். கமால், கமால் அக்கல் ஏற்படுதல், அறிவு முழுமையாவதற்கு சொல்றது 40 வயது. இப்போ 40 வயதை அடைந்த போது நாம் அவர்களுக்கு இதை கொடுத்தோம் என்பதை அல்லாஹ் சொல்றான். வக்கதா அலிக்க நஜிசில் முஹ்சினீன், இவ்வாறே நாம் உபகாரிகளுக்கு, முஹ்சினீன்களுக்கு நாம் கூலி வழங்குவோம் என்பதாக கூறுகிறான். வதஹலல் மதீனத, இன்னும் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் நுழைந்தார்கள். அல் மதீனத, அந்த நகரத்திலே. எந்த நகரம்? ஃபிரௌனுடைய நகரத்திலே நுழைந்தார்கள். அலா ஹீனி கஃப்லத்தி மின் அஹ்லியா, அலா ஹீனி கஃப்லத்தின்னா அதாவது பாராமுகமாக இருக்கும் நேரத்தில். அமின் அஹ்லிஹா, அந்த ஊர்வாசிகள், அந்த நகரவாசிகள் பாராமுகமாக, அதாவது கைலுலாவுடைய நேரம் என்பதாக சொல்றாங்க, ஓரளவு உறங்கும் நேரத்திலே, அதாவது அவர்கள் தங்களுடைய இந்த கவனம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே மூசா அலை இஸ்லாம் அவர்கள் நுழைந்தார்கள். அந்த ஊரிலே பெற்றுக்கொண்டார்கள். ரஜுலைனி, 2 மனிதர்களை. யக்தத்திலானி, 2 மனிதர்கள் சண்டையிடக்கூடிய நிலையிலே பெற்றுக்கொண்டார்கள். ஹாதா மின் ஷியாத்திஹி, இதில் ஒருவன், இந்த 2 பேர்ல ஒருவன் மின் ஷியாத்திஹினா பனு இஸ்ரவேலை சார்ந்தவனாக இருக்கிறான். அவருடைய கோத்திரத்தார்னா மூசா அலை இஸ்லாமுடைய இந்த பிரிவிலிருந்து, கூட்டத்தார்களிலிருந்து உள்ளவன். வஹாதா மின் அதுவிஹி, இவன் அதாவது மற்றொருவன் இருக்கிறானே, மின் அதுவிஹி, அவருடைய மூசா அலை இஸ்லாமுடைய விரோதி கூட்டத்தை சார்ந்தவனாக இருக்கிறான். ஒருவன் மூசா அலை இஸ்லாமுடைய கூட்டம், பனு இஸ்ரவேலை சார்ந்தவன். இன்னொருத்தன் திபெத்தியுடைய கூட்டம், அந்த எதிர் கூட்டத்தை சார்ந்தவங்க. அப்ப 2 பேரும் என்ன செய்றாங்க? சண்டை போட்டு இருக்காங்க. ஃபிரௌனுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருவனும் மூசா அலை இஸ்லாமுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருவனும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறான். எனவே உதவி தேடினான். அல்லதி, யார்? எவன் என்றால் மின் ஷியாத்திஹி, அவருடைய மூசா அலை இஸ்லாமுடைய கூட்டத்தை சார்ந்த ஒரு கூட்டத்திலிருந்து உள்ளவன் இருக்கின்றானே, அவன் மூசா அலை இஸ்லாமிடம் உதவி தேடினான். அலல்லதி, அலா இஸ்தன்சர அலைஹினா இஸ்தகாச, எதிராக அலல்லதி, ஒரு அவனுக்கு எதிராக, மின் அதுவிஹி, ஃபிரௌனுடைய அதாவது மூசா அலை இஸ்லாமுடைய விரோதிகளில் இருந்து உள்ள அந்த மனிதனுக்கு எதிராக மூசா அலை இஸ்லாமுடைய கூட்டத்தை சார்ந்த அந்த நபரானவன் உதவி தேடினான். மூசா அலை இஸ்லாத்த உதவி தேடுறான், என்னை காப்பாத்துங்க என்பதாக அவன் சப்தமிடுகிறான். என்றால் அடிக்கிறதுக்கு சொல்றது. வக்கஸனா பொதுவா என்ன செய்யறது? குத்துவதற்கு சொல்றது. அப்போ மூசா அலை இஸ்லாம் அவங்க இந்த கையை மடக்கிட்டு குத்துறதுக்கு வக்கஸ என்பதாக சொல்லுவாங்க. அப்ப அவனை குத்தினார்கள். மூசா அலை இஸ்லாம் அவங்க என்ன குத்துறாங்க? ஃபகலா அலைஹி, ஃபகலா அலைஹி, அவர், எனவே அவர் மரணித்து விட்டார், அவரை கொன்று விட்டார் என்பதாக எழுதப்படுது. ஆனால் அவர்கள் அவரை கொல்வதை நாடவில்லை, இன்னும் அவர்களை மணலிலே புதைத்து விட்டார் என்பதாகவும் சொல்றாங்க. ஃபகலா அலைஹி என்றால் அவரை குத்தினதுனால அவர் மரணித்து விட்டார். அவர் மரணித்து விட்டதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சாங்க? மண்ணில் புதைச்சிட்டாங்க. கால ஆதா மின் அமலி ஷைத்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஆதா, இது மின் அமலி ஷைத்தான், இந்த ஷைத்தானுடைய விஷயங்களிலிருந்து, செயல்பாடுகளிலிருந்து உள்ளதாக ஆகிவிட்டது. இன்னஹு, நிச்சயமாக அவன், ஷைத்தான் ஆகிறவன், அதுவும் விரோதியாக இருக்கிறான். முதில்லும் முபீன், பகிரங்கமாக வழிகெடுக்கக்கூடிய ஒரு விரோதியாக ஷைத்தான் இருக்கிறான் என்பதாக, ஷைத்தான் அவ்வாறு இருக்கிறான் என்பதை இந்த இடத்துல இன்னஹு, நிச்சயமாக ஷைத்தான் ஆகிறவன் பகிரங்கமாக வழிகெடுக்கக்கூடிய விரோதியாக இருக்கிறான். இந்த இடத்துல குத்துனவன அவன் என்ன ஆயிடுச்சு? அவனுடைய ரூஹ் பிரிஞ்சு அவன் மூத்தா போயிட்டான், அவன் இறந்து செத்து போயிட்டான். இது மூசா அலை இஸ்லாமுடைய குத்துல நடந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. கால ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி, மூசா அலை இஸ்லாம் அவர்கள் துவா செய்யறாங்க, ரப்பி, என்னுடைய இறைவா,
இன்னி வலம் நஃப்ஸி, நிச்சயமாக நான் அநீதி செய்து விட்டேன். நான் ஒரு நபரை கொலை செய்வதன் மூலமாக நான் அநீதி செய்து விட்டேன், அநியாயம் இழைத்து விட்டேன். ஃபக்ஃபிர்லி, என்னை நீ மன்னித்து விடு. ஃபகஃபர லஹு, இந்த இடத்துல என்ன பிடிச்சிடாத யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு என்றவுடன் ஃபகஃபர லஹு, அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மன்னித்து விட்டார். உடனே என்ன செஞ்சுட்டான்? மன்னித்துட்டேன்னா அல்லாஹு தாலா என்னது மன்னிக்கக்கூடியவனா இருக்கான். இன்னஹு, நிச்சயமாக அவன், ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவனே, இன்னஹு ஹுவ, அவனே எப்படி இருக்கான்? அல் கஃபூர், மன்னிக்கக்கூடியவனாகவும், ரஹீம், இரக்கம் கருணை உள்ளவனாகவும் இருக்கான். அப்போ கருணை கொண்ட மன்னிப்பாளனாக அல்லாஹு தஆலா ஆகியிருக்கிறான். இந்த இடத்துல உடனே என்ன செஞ்சேன்னா மன்னிப்பினுடைய முபாலகால சொல்லுது. அடியார்கள் மீது அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடிய விஷயத்துல விசாலத்தையும் முபாலகா, அதாவது வாசியுர் ரஹ்மான் சொல்றோம்ல, அந்த விசாலமான முறையில் அடியார்களை மன்னிக்கக்கூடிய தன்மை கொண்டவனாக அல்லாஹ் இருக்கிறான். قال ربي بما أنعمت علي فلن أكون ظهيرا للمجرمين. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள். ரப்பி, என் இறைவா, பிமா அன்அம்த, நீ எந்த ஒரு நியமத்தை, அருட்கொடை எனக்கு வழங்கினாயோ, அலைய, என் மீது. இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு வழங்கப்பட்ட பல அருட்கொடைகள் இருந்தாலும் இந்த இடத்துல அல்லாஹு தாலா அல் மஃபிரா, மன்னிப்பு என்ற பெரிய அருட்கொடையை அல்லாஹு தாலா வழங்கி இருந்தான். அதனால் அவங்க சொல்றாங்க ஃபலன் அகூன லஹீரன் லில் முஜ்ரிமீன். இந்த இடத்துல இன் அசம்தனி அப்படிங்கிற ஒரு தக்தீர் இருக்கு. அதாவது நீ என்னை அந்த அந்த ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்திலிருந்து, அவர்களுடைய அந்த கொலைகாரனுடைய அந்த கூட்டத்திலிருந்து என்னை நீ பாதுகாத்து விட்டால், ஃபலன் அகூன லஹீரன், நான் ஒருபோதும் உதவி செய்யக்கூடியவனாக ஆக மாட்டேன். லில் முஜ்ரிமீன், முஜ்ரிமீன்களுக்கு நான் ஒருபோதும் உதவி செய்வனாக ஆக மாட்டேன். லில் முஜ்ரிமீன் ஃபஅஸ்பஹ ஃபில் மதீனதி ஹாயிஃபன் யதரக்கபு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலை அடைந்தார்கள். ஃபில் மதீனதி, அந்த ஃபிரௌனுடைய நகரத்திலே அதிகாலை பொழுதை அடைந்தார்கள். ஹாயிஃபை யதரக்கபுன, அதாவது பயந்தவராக, எதிர்பார்த்தவராக. எதை எதிர்பார்த்தவராக? கொலை செய்யப்பட்ட அந்த நபர்களுடைய கூட்டத்தார்கள், அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுடைய அவர்களிடம் மாட்டிக்கொள்வோமோ என்ற அந்த எதிர்பார்ப்பின் பயத்தோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலை அடைந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த நேரத்திலே அல்லதிங்கிறது இந்த இடத்துல இஸ்ராயலியை குறிக்குது. இஸ்தன்சரஹு, அவர்களிடம் உதவி தேடினான். இந்த ஹூங்கிற லமீர் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை குறிக்குது. இஸ்தன்சரஹு, அந்த நேரத்திலே அந்த இஸ்ராயலியானவன் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் உதவி தேடினான். பில் அம்ஸ், நேற்று எந்த நபர் உதவி தேடினானோ அவன், நேற்றைய தினத்திலே யார் உதவி தேடினானோ அவனே இன்றும். இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கத்தி கூவி அழைத்தான். கால லஹு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இஸ்ராயலுக்கு சொன்னார்கள், இன்னக, நிச்சயமாக நீ, லகவியும் முபீன், பகிரங்கமான கலகக்காரனாக, அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இஸ்ராயலியை பார்த்து சொன்னார்கள். ஃபலம்மா அன் அராத ஐ யபுத்ஷ பில்லதி ஹுவ அதுவுல் லஹுமா. ஃபலம்மா அன் அராத, நாடிய பொழுது, ஐ யபுத்ஷ, பிடிப்பதற்காக வேண்டி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவனுடைய அந்த இதை பிடிக்கிறதுக்காக வேண்டி நாடிய பொழுது, பில்லதி, யார, ஹுவ அதுவுல் லஹுமா, எவன் அவர்கள் இருவருக்கும் விரோதியாக இருக்கிறானோ, அதுவுல் லஹுமா, இருவருக்கும் விரோதியாக இருக்கிறானோ. அதாவது யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் எதிரி ஆயிட்டான், இப்போ பனு இஸ்ரவேலுக்கும் எதிரி ஆயிட்டான். லஹுமாங்க ஹுமா லமீரு ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் குறிக்குது, அதே மாதிரி இஸ்ரவேலர்களையும் குறிக்குது. கால, அந்த மனிதன் சொன்னான், யா மூசா, ஓ மூசாவே, அத்துரீது அன் தக்துலனி, நீ என்னை கொல்ல நாடுகிறாயா? கமா கதல்த நஃப்ஸம் பில் அம்ஸ், நேற்றைய தினம் ஒரு உயிரை நீ கொலை செய்ததை போன்று என்னை நீ கொல்வதற்காக வேண்டி நாடுகிறாயா என்பதாக அவன் சத்தமிட்டு சொன்னான். அவன் சொன்னான், இன் துரீது இல்லா அன் தகூன ஜப்பாரன் ஃபில் அர்தி வமா துரீது அன் தகூன மினல் முஸ்லிஹீன். இன் துரீது, நீ நாடவில்லை, இல்லா, தவிர, அன் தகூன ஜப்பாரன், அதாவது அடக்கி ஆளக்கூடியவனாக ஆகுவதை தவிர, ஃபில் அர்தி, பூமியிலே அடக்கி ஆளக்கூடியவனாக வாழ்வதை தவிர நீ வேற எதையும் நாடவில்லை. வமா துரீது, இன்னும் நாடவில்லை, அன் தகூன, ஆகுவதற்கு,
மினல் முஸ்லிஹீன், சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்தம் செய்யக்கூடிய அந்த நபரிலிருந்து ஆகுவதற்கு நீ நாடவில்லை என்பதாக அந்த மனிதன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான். நீங்க குழப்பம் விளைவிக்கத்தான் நாடுறீங்க, நல்லது செய்யுங்கிறது உங்க நோக்கம் கிடையாது. மக்களுக்கு மத்தியில் அலைஞ்சி திரிஞ்சு என்னது சீர்திருத்தம் செய்யக்கூடியவங்களுக்கு முஸ்லிஹீன் என்பதாக சொல்லுவாங்க. அதைத்தான் நீங்கள் நாடுகின்றீர்கள் என்பதாக அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை சார்ந்த அந்த மனிதன் கத்தி சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆயிடுச்சு, நேற்று ஒருத்தனை கொலை செஞ்சது இப்ப தெரிஞ்சு போச்சு. நேற்று யாரு கொலை செய்தா என்று தெரியாம இருந்துச்சு. ஏன்னா கொலை செய்ய யாருக்கு தெரியும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும், நான் தான் கொலை செஞ்சேன், அவங்க தான் கொலை செஞ்சாங்கிறது. அதே மாதிரி யாருக்காக அவங்க உதவிக்கு போனாங்களோ அந்த பனு இஸ்ரவேலருக்கு தெரியும். இப்ப அதே பனு இஸ்ரவேலை இப்ப என்ன செஞ்சுட்டான், அப்ப நேற்று யார் கொலையாருன்னு சொல்லி சுத்தி ஃபிரௌனுடைய படைகள் பட்டாளம் அலை போட்டு தேடியது, யாரும் கிடைக்கல. ஆனா இன்றைய தினம் என்ன ஆயிடுச்சு, இது போன்று சண்டை போடும்போது இவனே சொல்லி சத்தமிட்டு காட்டி கொடுத்துட்டான். அப்ப அதனால மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நிலை ஏற்கனவே அவங்க என்ன செய்றாங்க, ஹாய்ஃபியத்துனா பயந்த நிலையில தான் அவங்க காலையில விடு அடைஞ்சாங்க. ஆனா அதோட இப்ப ரெண்டாவது இவன் சொல்லி கூச்சலிட்டு மற்றவங்களுக்கு தெரியும்படியாக பண்ணிவிட்டார். இந்த நிலை ஏற்கப்படும் மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்க, ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருக்குது. ஏன்னா எந்த நேரம் ஃபிரௌனுடைய படை இவங்களை தொல்லை கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலை இருக்குது. எந்த நேரம் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கிறதுனால அதே நிலையில தான் நினைச்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலை அடைகிறார்கள். அப்போ அடைஞ்சிட்டு அப்போ இருக்கும்போது வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதே நிலையில் இருக்கும்போது وَجَاءَ رَجُلٌ مِنْ أَقْصَى الْمَدِينَةِ يَسْعَى قَالَ يَا مُوسَى إِنَّ الْمَلَأَ يَأْتَمِرُونَ بِكَ لِيَقْتُلُوكَ فَاخْرُجْ إِنِّي لَكَ مِنَ النَّاصِحِينَ. وَجَاءَ رَجُلٌ ஒரு மனிதன் வந்தான், மின் அக்ஸல் மதீனத்தி ஊரினுடைய எல்லையிலிருந்து, ஊர் கோடின்னு சொல்றோம்ல, ஊர் கோடி, ஊருடைய கடைசியிலிருந்து ஒரு மனிதன் ஓடி வந்தான். ஒரு மனிதன் எஸ் ஆ, அதாவது ஓடிய நிலையில ஓடுறான். எஸ் ஆனா எஸ் ஆங்கிறது வேகமாக ஓடி வந்தான் அர்த்தம். ஒரு பதட்டத்துல ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்றதுக்காக, ஒருத்தரை பாதுகாக்கிறதுக்காக, ஒரு பெரிய ஒரு ஆபத்தான செய்தி உடனே செய்யணும் அப்படிங்கிற செய்தியை சொல்ல வரவன் இந்த மாதிரி ஓடி வருவான். அப்போ என்ன செய்யலாம், யா மூசா, ஓ மூசாவே, இன்னல் மலை, நிச்சயமாக இந்த தலைவர்கள் மலை, ஆனா யார சொல்றது, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விஐபிஸ் இருக்கிறாங்களே, அந்த முக்கியஸ்தர்கள், நபிக்க, உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி, அதாவது மஷோரா, ஆலோசனை செய்கிறார்கள். உங்களை கொலை செய்வதற்காக வேண்டி சூழ்ச்சியான ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. ஃபஹ்ருஜ், நீங்கள் வெளியேறி விடுங்கள். இன்னி லக மினன் நாசிஹீன், நிச்சயமாக நான் உங்களுக்கு உபகாரம், அதாவது உபதேசம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய மனிதர்களிலிருந்து ஆகியிருக்கிறேன் என்பதாக அந்த மனிதன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எடுத்து சொன்னார். அப்ப இந்த இடத்துல ஒரு மூமினான மனிதன் யாருன்னு சொன்னா, அதாவது அந்த கூட்டத்திலே ஒரு மூமினான மனிதர் ஒருத்தர் இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்துல ஃபிரௌனோட கூட இருக்கிறாரு. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும்போதே ரஜுலும் முஃமினும் மின் ஆலி ஃபிரௌன யக்துமு ஈமானஹுன்னு சொல்லி ஒரு இடத்துல வரும். ஈமானை மறைச்சு வச்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர் ஃபிரௌனுடைய கூட்டத்துல இருந்தார். அவர் ஊருடைய கடைசியில் இருந்தார், ஊரை விட்டு கடைசியில் இருந்தாரு. அவர் தான் இந்த விஷயத்துல வரும்போது வேகமாக ஓடி வர்றதுனால அந்த ஒரு வார்த்தையை அல்லாஹ் புழங்கியிருக்கலாம். இப்னு அப்பாஸ் அவங்க சொல்லும் போதும், யாரு, ரஜுலும் முஃமினும் மின் ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய குடும்பத்தாரிலிருந்து உள்ள ஒரு ஈமான் கொண்ட அடியான் என்பதாகத்தான் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அப்ப அவங்க உங்களை ஒரு சூழ்ச்சி செய்து கொலை செய்வதற்காக வேண்டி இது போன்ற மஷோரா செய்கிறார்கள் என்ற விஷயத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லிட்டாங்க. அப்ப சொன்னதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்து என்ன செய்யறாங்க, அவன்கிட்ட எப்படி தப்பிக்கிறாங்க, எப்படி என்ன செய்யறாங்க, தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார் என்பதை பற்றி அடுத்து வரக்கூடிய ஆயத்துகள் இன்ஷா அல்லாஹ் பேசப்படும். அல்லாஹு தாலா நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் படிக்கக்கூடிய, அதை விளங்கக்கூடிய, அதை நல்ல விஷயங்களை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும், தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்களை விட்டு நம்மை தடுத்து கொண்டு பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.